பரிமளா அண்ட் கோ. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜெயராம் ஊர்வசி தம்பதிக்கு சஞ்சனா அனந்திகா அப்படின்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க. நார்மல் மிடில் கிளாஸ் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இவங்களுக்கு அந்த ஏரியா ரவுடியான சாண்டி அனந்திகாவை லவ் பண்றேன்னு டார்ச்சர் கொடுக்கறாரு. இதை தட்டி கேட்ட சஞ்சனா கிட்டையும் பிரச்சனை பண்றாரு சாண்டி. தன்னோட ரெண்டு மகள்களுக்கும் தொல்லை தர சாண்டிய கொலை பண்ணிடலான்னு ஜெயராம் குடும்பம் திட்டம் போட அடுத்த நாளே சாண்டி கொல்லப்படுறாரு. நாம யாரோ ஒருத்தர் தான் கொலை செஞ்சிருக்கணும்னு குடும்பமே குழம்பி கிடக்க இந்த வழக்கை விசாரிக்க இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் வராரு. உண்மையில சாண்டியை கொலை பண்ணது யாரு, ஜெயராம் குடும்பம் பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் கதை. திரிஷியம் படம் மாதிரியான கதை தான் இது. அதையே கொஞ்சம் டார்க் காமெடி கலந்து கொடுத்திருக்காரு இயக்குனர் பாண்டிராஜ். ஜெயராம் இந்த படத்துக்கு கச்சிதமான பொருத்தம்னே சொல்லலாம். தன்னோட குடும்பத்துக்கு ஒண்ணுனா எது வேணா செய்யறாரு அப்படிங்கிற கேரக்டரா நடிச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் காமெடியான பாடி லாங்குவேஜ் மூலமா ஸ்கிரீன்ல ஹியூமர் கூட்டியிருக்காரு. ஊர்வசிக்கு இது டெய்லர் மேட் கேரக்டர்னே சொல்லலாம். ஸ்கிரீன்ல ரணகலப்படுத்திட்டாங்க. அவங்களோட டைலாக் மற்றும் ரணகல காமெடிகள் ரசிக்க வைக்குது. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அனந்திகா சுனில்குமார் ரெண்டு பேரோட நடிப்பும் சில இடங்கள்ல போதுமானதாகவும் சில இடங்கள்ல போதுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இருக்கு. யோகி பாபு காமெடி ஓகே ரகம்னே சொல்லலாம். மிஸ்கின் கேரக்டரும் அவரோட நடிப்பும் நல்லாவே வந்திருக்கு. மற்ற கேரக்டர்ஸும் கதைக்கு தேவையானது கொடுத்திருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் யதார்த்தம் மீறாத ஷாட்டுகள்ல கவனிக்க வச்சிருக்காரு. ஃபாக்சனோட பின்னணி இசை நல்லாவே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைய செட் பண்ண ரொம்ப டைம் எடுத்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்துல கதை நகராம ஒரே இடத்துல நிக்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்குது. ஒரு கொலை, அதை சுத்தி நடக்கிற சம்பவங்களை வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு சமூக கருத்தை சொன்னது ஓகேவா இருக்கு. ஆனாலும் அங்கங்கே சில குபீர் சிரிப்பு காட்சிகளை சேர்த்திருந்தா இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும். மொத்தத்துல பரிமளா அண்ட் கோ இன்ஸ்டால்மெண்ட் காமெடி அப்படின்னு தான் சொல்ல முடியும்.